இங்க எல்லாம் கரை சோறுக்க தண்ணி படுக்க எடுக்காம பிள்ளைங்க புத்தகமெல்லாம் நினைஞ்சு போச்சு. கொப்பியல் விழுந்து நினைஞ்சு புத்தாங்க நினைஞ்சு நாங்கள் பெரிய பாடு ஒரு 6 பேர் சமம். இந்த தகர கொட்டிட்டு எடுத்தது நிம்மதியான வீடு இல்லை எங்களுக்கு. இந்த வீடு தந்த குறை எங்களுக்கு இது என்றாலும் ஒரு திட்டம் வேண்டாலும் தந்த எங்களுக்கு எங்களோட கஷ்டத்தை போக்குங்க. நாங்கள் மேம் சாப்பாட்டுக்கும் கூடி பெரிய பாடு எங்களுக்கு என்னென்ன உழைப்புற காசும் காணாது, பெற்ற படிப்புக்கு காணாது, புத்தகங்கள் கொப்பிகள் வேண்டவே காணாது, டியூஷன் காசு காணாது. அப்படி இருந்தும் சமாளிக்கிறேன் வேண்டாலும் அங்கே 3 நேரம் படிவா சாப்பிடவங்களுக்கு இல்லை சார். எனக்கு நிரந்தர வீடு ஒன்று வேணும். இது தற்காலிகமாக தந்தாலும் எனக்கு ஒரு நிரந்தரமா நானும் எந்த பிள்ளையும் நிம்மதியா வீட்டில் எழும்பு. எனக்கு அடுத்த வீட்டை போய் எல்லாம் படுத்து அவையிட்ட பேச்சு வேண்டி வேட்ட பேச்சு வேண்டி எல்லாம் நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்றது அப்படியே. அப்படியான பிரச்சனை ஏற்பட்டதா? நடந்தது இப்போ 1 மாதத்துக்கு முதல் ஒரு வீட்டை அம்மா வீட்டு தான்